ஹாய் காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் இருக்கல, அவள் ஹீரோ கார்தல் தான் சொல்லிட்டு இருக்க. அவரோட மனசு அவ்வளோ சாந்தியாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனியை தான் காட்டுறாங்க. ஜெனி தான் இந்த மீட்டிங்கில் பாதியிலே எழுந்து வந்துருப்பாளே அவார்ட் ஷோவில். அதனால பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அவளை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவளோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவகிட்ட அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் நிஜமாலுமே அவ்வளோ கொடூரமானவளா? எனக்கு இந்த ரொமான்டிக் கர்மமே வரமாட்டேது, நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுறது, ஏன் எனக்கு ஹாரர் தான் சூட் ஆகுது அப்படின்ட்டு இவ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அவள் அசிஸ்டன்ட் இருக்கால, அவள் சொல்கிறா, அப்பெல்லாம் இல்லை உங்களை யாரும் சொன்னா, அதாவது நீங்கள் ரொமான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் லவ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கொஞ்சமாச்சு ரியாக்ட் ஆகும். பட் அது அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மூஞ்சிலே தெரியும். ஒரு டைம் நீங்கள் அந்த ஃபீலை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜெனியும் என்னடா இது வாழ்க்கைங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவன் எங்கே போகிறா அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனோட கடைக்கு தான் போகிறான், அவனை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவன் யாராவது கஸ்டமர்னு வந்து காத்துட்டு இருந்தா, அதான் ஜெனி. பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சுன்னு இவங்கள அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு இருக்கா. அவன் ஒரு மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறான். சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு 1 hour நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு ஒத்துக்கிறான். அவனும் சரின்ட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஜெனியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே அவளோட ஷோ இருக்குல்ல, ட்ராமா, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க குதிச்சுட்டு எல்லாம் இவளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இவளை பாத்தியாடா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் டேட்டிங்கில் சிங்கிளாக தான் இருக்கா, இவளுக்குன்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கலன்ட்டு இவளை பற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே அவங்க அப்பா டைட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடி வந்தவ தானே, அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பா, அப்புறம் எப்படி ஒரு பையனை போய் தேடிட்டு இருப்பா, இவளுக்குலாம் லவ்வே செட் ஆகாதுங்கிற மாதிரி இவளை பற்றி கொஞ்சம் தப்பாக பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கான ஃப்ரெண்டு அவனுக்கு கேட்டு டக்குன்னு கோவப்பட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுறான். ஜெனி எஞ்சி போனோடனே அவன் வேலையே தேவையில்லைன்னு பின்னாடியே ஓடிடுறான். போன உடனே நீ அங்கே பேசியிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ தப்பு பண்ண மாதிரி பின்னாடி ஓடி வந்த, நீ என்னதான் இருந்தாலும் பேசிருக்கணும்லான் இருக்க. ஜெனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் இப்போ ஒரு ஆக்டர் தானே, அப்போ அவங்க என்ன பேசினாலும் என்னை பற்றி பேசினாலும் நான் ரைட்ஸ் கொடுத்த மாதிரி தானே, அதுக்கெல்லாமா நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் ரொம்ப பொறுமையாக பேசிட்டு இருக்கா. சரி இப்போ என்ன பண்ணுற சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஜெனி பார்த்தனா இந்த மாதிரி ரைட் போகணுன்னு தானே கேட்பா. இந்த டைம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடியாரு ரைடுக்கு போகலான்ட்டு அவனே கூப்பிட்றான். 2 பேரும் வழக்கம் போல் ஒரு நைட் ரைடில் அப்படியே சூப்பராக பறந்துட்டு இருக்க. ஜெனிக்கு மனசில் இருக்க எல்லா ஃபியரும் அப்படியே அழகு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் எப்படியோ இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் எப்படி இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து கேட்கவே இல்லைன்னு இருக்க. எனக்கு தெரியும் நீ யார்கிட்டயாச்சும் கேட்டிருப்ப, ஏன்னா உனக்கு தான் நல்லா பவராச்சே அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நான் உங்களை ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், பட் ஆன்லைனில் நீங்கள் இல்லவே இல்லை, இன்ஸ்டாகிராமில் கூட எதுலேயுமே. அதுக்கப்புறம் தான் நான் மேனேஜர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன், ஏன் நீங்கள் ஆன்லைனில் கூட இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்பெல்லாம் இல்லை, சரி எதுக்காக என்னை தேடிட்டு இருந்தேன் ஆன்லைனில் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கேட்குறான். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் எதுனா கிடைக்குதான்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. கடைசியில் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுட்டு இருக்க. என்னோட பேர் இது, எனக்கு அப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அம்மா இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் ஆக்டிங்கில் சின்ன வயசில் சூஸ் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் 12th படிக்கும்போது சும்மா இந்த ஷோ எக்ஸிபிஷன்ட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்பின் படம் பார்த்துருப்பான். அதுலேருந்து ஒரு ஆக்டர் மேலே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இந்த மாதிரி ஆக்டர் ஆக போகிறேன்னு அவங்க அப்பாட்ட சொன்னாலே அவங்க அப்பா என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டிருப்பாரு. இவன் அந்த மீன் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி நீ வேணா ஒரு நாள் பாரு நான் ஆக்டர் ஆவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவன் அப்பலேருந்து ஆக்டர் ஆகணும்னு சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் எல்லாருமே ரிஜெக்ஷனை தானே ஃபெயிலியரை ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இவனும் எங்கே ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி எல்லா பக்கமே வேண்டாப்பா நெக்ஸ்ட்டுங்கிறே போயிருப்பாங்க. இவனை எடுத்திருக்கவே மாட்டாங்க ட்ராமாக்கு. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா எப்போ ஆசைப்பட்டானோ அப்போலேருந்து அந்த கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்திருப்பான். சில இடத்துலலாம் அவன் சைடாக பண்ணியிருப்பான்ல, அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இரும்பு கம்பி இருக்குல்ல ரியலு, அதை வச்சு அடிப்பும் வருவாங்க. இவனும் அந்த மாதிரி அடி வாங்கிட்டு நிறையா டைம் அடியும் பட்டிருக்கு இவனுக்கு. அப்படியே ரத்தம்லாம் ஒரு மண்டையிலிருந்து. பட் என்னதான் இருந்தாலும் இவனோட சைடு தானே, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இவனே தனியாக போய் கட்டு போட்டு இவன் பாட்டுக்கு வீட்டில் இறங்கி போயிருப்பான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு இவன் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா நீ சொன்னாங்களே இனிமேல் அந்த 1 வருஷத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு, அவர் பாசத்தில் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் யோசிச்சுப்பாரு, அவர் உனக்கு டைம் கொடுத்துருக்காரு, உன்னை பார்க்காம இருக்கணும்னு நினச்சிருக்காருல, அதனால தான் மேபி அவர் உன் மேலே பாசமாக தான் இருக்காரு, உன்னை நினச்சி எனக்கு பொறாமையாக இருக்குன்ட்டு நம்ம ஜெனி வந்து அவளோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறா. உன்ன மாதிரி எங்கள் அப்பாலாம் கிடையாது, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி எப்போவுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆஃப் கேமராலாம் பார்த்தீங்கன்னா இவளை கண்டுக்க கூட மாட்டாங்க, இவகிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அம்மா ஒரு பணப்பை.
ஃப்ரெண்ட்லியாக சின்ன வயசுலேருந்து இருந்திருக்காங்க. சின்ன சின்ன ஆட் பண்ணும்போது கூட பார்த்தேன்னா இவளை இந்த ஓவராக சிரிக்கிற அப்படின்ட்டு இந்த தொண்டை இரும்பல் அதெல்லாம் நடந்திருக்கும்ல. அப்படி வந்தால் கூட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவெல்லாம் கூட ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க. விடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு என் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன் என்னன்ட்டு அப்படியே இவளை சிரிக்க சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சிரிச்சுட்டு அடுத்த டைமே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இவளுக்கு ஒரு 4 வயசு இருக்குல்ல அந்த டைம்லேருந்து. இவள் ஹை ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் எப்போவுமே இவ கேமரா ஃபோக்கஸ்டுங்காட்டி சுற்றி சுற்றி கேமரா இருந்துக்கிட்டே இருக்கும். இவ கிளாஸ்லேயும் இவ என்னென்ன பண்ணுறா அப்படின்ட்டு அதையும் ஒரு ஷோவாக பண்ணியிருப்பாங்க. டேரக்டர் என்னையோட ஷூட் முடிஞ்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க மற்ற பொண்ணுங்களா வந்து எப்போ தான் ஷூட் முடியுமோ அப்படின்னு பேசியிருப்பாங்க. இவ கூட பார்த்தீங்கன்னா இவ கூட பேசுகிற ஆசைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. பட் எல்லாருமே இவ கூடலாம் க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தான் இவளுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரியா இருக்கும். இவ பாட்டுக்கு சைலண்டாக கிளம்பி வெளியே வந்திருப்பா. பட் வெளியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அம்மா அப்பாவும் டிவோர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவோட மார்க்கெட்டில் டவுன் ஆயிடுச்சுன்ட்டு. இவளுக்குன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா ப்ரெஸ்ஸில் இவ ஸ்கூல்னு கூட பார்க்காம அங்கேயே வந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்க அம்மா கேரவேனை தூக்கிட்டு வர இவளும் அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிருப்பா. அங்கே போனால் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சிங்கிற மாதிரி இவளுக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி இவன் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு அவங்க அம்மா இவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணை நடிக்க வைக்கணும், ப்ரொடியூஸ் கூட நான் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டத்தட்ட பணப்பிசாசு மாதிரி தான் இவளை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இவ ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா தான் என்னை ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இவளோட கஷ்டத்தை எல்லாமே சொல்ல அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நான் கூட ஒரு ஸ்டார்னா ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், உன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல அப்படின்ட்டு அவங்க நல்லா க்ளோஸாக பேசிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, அதாவது உன்னி, அவள் பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு நைட் ஸ்டாண்ட் இருந்திருப்பாள். காலையில் இவள் பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் கிளம்புறேன், இனிமேல் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட போகிறேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிருப்பா. இவனும் கால் பண்ணுறான், எடுக்கவே இல்லை. டக்குன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டான். பண்ண உடனே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணு ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தோம். அந்த பொண்ணை நினைக்காம என்னால் இருக்கவே முடியல, என் மண்டுக்குள்ள அவள் ஓடிக்கிட்டே இருக்கா, இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ விட்டுருங்கிறான். பட் இவன் பார்த்தீங்கன்னா அடுத்து இதுவே ஆஃபீஸில் தான் இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு தான் நம்ம உன்னி தான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி ஷோ நடக்குதுன்ட்டு. அது எல்லாத்தையும் வச்சு இவன் கெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உன்னியை பார்க்கணுன்னு வந்திருக்கேன். இவளுக்கு நான் பதறி போயிடுது. ஏன்னா இவன் எதுக்கு ஆஃபீஸ்லேயே தேடி வந்துட்டான் அப்படின்ட்டு. அங்கே வந்து இவன் இந்த மாதிரி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியே அவன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அழகுக்கு ஸ்டைலுக்கு பேசுகிற திறமைக்கு யாரை தான் ரிஜெக்ட் பண்ணுவா, எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மேனேஜர் அம்மா விடுற மாதிரி இல்லை, இவனை பிடிச்சி ஓகே நீங்கள் வாங்க நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே பக்காவாக டிக்காக போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே அவனும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வேணும்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் டக்குன்னு சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் இவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தேன், அதனால இந்த ஷோக்கு நீங்கள் பண்ணக்கூடாது இவனை அப்படின்ட்டு ஓப்பனாக உடச்சிட்றா. ஒரு நாள் தானே இருந்தேன், இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா என்ன, ஒரு நாள் இருந்ததெல்லாம் கணக்கு வைக்கக்கூடாதுன்ட்டு இல்லையே, நீங்கள் வாங்க எங்கள் ஷோவோட டிஆர்பி எப்படி எகுறதுன்னு பாருங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் அம்மா அப்பவும் ஒத்துக்குச்சு. இங்கே இவளுக்கு நான் உன்னிக்கு நான் பைத்தியவே பிடிச்ச மாதிரி இருக்கு. இங்கே நான் சைன் போட்டால் ஓகே வந்துட்டு அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படித்து பார்த்துட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு இப்போவே ஓடிடு ப்ளீஸ்ன்னு இருக்கா. என்னால் அதெல்லாம் முடியாது, உனக்கு நிஜமானவே எனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு அவன் வளைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படி வரியா, சரி இப்போ கூட பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஷோலாம் ஈஸி இல்லைன்னு இருக்க. சரி அப்போ நான் எங்கே தான் சைன் பண்ணும் சொல்லு அப்படின்ட்டு இவன் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ அந்த ஷோவில் இருக்கிறவங்க எந்த கப்புள்ஸும் டேட்டிங்லாம் ரியலாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நீயும் நானும் கண்டிப்பாக அதில் டேட் பண்ண முடியாது, நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்க. சரி நீ யாரையும் லவ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு இருக்கான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான்லாம் கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி அப்போ வா பெட் பார்க்கலாம், ஏன்னா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறான்னு பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சா பிடிவாதந்தாங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கா. என்னன்னா இந்த லவ் ட்ராஜடி இருக்குல்ல, அதுதானே நம்ம ஹீரோயினோட ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவளோட லைஃபை இழந்திருப்பா. பட் இருந்தாலும் அவள் ஃபர்ஸ்ட் லைஃப் வரும்போது அவள் அக்செப்ட் பண்ணிப்பா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த பொண்ணு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவள் காலில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அந்த காயம் ஃபுல்லாக தானே இருக்கும், அப்படி எப்படி அந்த பொண்ணு ஏற்றுக்க முடியும்னு இருக்க. அந்த காயத்தை விட அவனோட காதல் பெருசாக இருந்தால் அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்லாம் ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இவங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள தான் மீட் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் உட்காந்து பல்பு வாங்கிட்டு இருக்கா. நான் எவ்வளோ டைம் சொன்னேன் உன் அழகுக்கு அறிவுக்கெல்லாம் இன்னொருத்தன் கிடைப்பான்னு, கேட்டியா நீன்ட்டு இருக்க. ஆமாடி இப்போ தாண்டி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே நீ ஒருத்தி கம்மனரு, எப்படியோ எங்கள் குடும்பத்தில் மண்ணளி போடாது அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இது பெரிய குடும்பம்ட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீனா நாளைக்கு வரீங்களா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாங்க. பட் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலான்ட்டு போகிறக்குள்ள டக்குன்ட்டு அவங்க அப்பா வர சவுண்டு கேட்குது. அவங்க அம்மா மூஞ்சி உடம்பு எல்லாமே காயமாக இருக்குது. அவங்க அப்பா வந்தோடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணலான்ட்டு போயிடுறாங்க. அவர் வந்த உடனே அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு மேலே போக அவங்க அம்மா ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் இருக்க. இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஸ்டோரியை பேசிகிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோயின் அப்போ தான் அவள் கதையை சொல்லிட்டு இருக்கா. ஓ இதுதான் உன் கதையா, அப்போ உன்னோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை வச்சு தானே கதையே ஸ்டார்ட் ஆகுது
போகுது அப்படின்ட்டு இங்கே கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கதை அப்படியே ஒரு பொண்ணு ஓட அந்த பையன் பின்னாடியே ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனை அவங்கள கொண்டுருவா. பட் என்னதான் இருந்தாலும் சரி அந்த பையனும் இவங்களும் உயிருக்கு உயிராக ஒரு கட்டத்தில் காதலிச்சாங்க. பட் என்னதான் எதுக்கு அதை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை. அவங்க 2 பேரும் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற, ரிவெஞ்ச் எடுக்க போறியான்னு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கன் இருக்குல்ல அதை எடுத்து அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ சொல்றதா இருந்தால் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்ட்டு அந்த பையன் சொல்ற. எனக்கு வேற வழி தெரியல, நீ பண்ணதுக்கு இதுதான் தண்டனைங்கிற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா கண்ணை கலங்கிட்டு 2 பேரும் அப்படியே எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. இதோ இப்படியே அந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுறா அதானே அப்படின்ட்டு இவன் அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளேயே உருகி போய் பேசிட்டு இருக்க. ஆமாம் அதே தான், கம்முன்னு உட்காரு அப்படின்ட்டு 2 பேரும் மொக்க பண்ணி விட்டுறாங்க. இங்கே அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா சரிம்மா பார்த்துக்கிட்டே என்ன அப்படின்ட்டு நான் உன்னை எப்போவுமே நல்லா பார்த்துப்பேன், இதில் என்ன இருக்குது, தேங்க்யூ ஸோ மச்ங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அம்மா எப்படி அனுப்புவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும்ல. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு ஏதோ தப்புன்னு மட்டும் தோணுது. இங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட மாட்டிட்டாங்க. நீ பையன் கூட பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாதுன்னு அவங்க அப்பா பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஃபுல் சர்க்கிள் மப்பில் இருக்கான். சரிடா நாளைக்கு நாங்களுக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் என்னென்னலாம் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மா கால் பண்ணுறாரு. பட் கால் பண்ணால் காலை எடுக்கல. டக்குன்னு யாரோ எடுத்து வேற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறக்கே இவனுக்கு அவ்வளோ தயக்கம். ஏன்னா அந்த வீடு தானே இவனுக்கு கிட்டத்தட்ட நரக மாதிரி இருந்தாலும் அவங்க அம்மாக்காக அவன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. தலை காலன்ட்டு எல்லா பக்கமும் அடி அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த குளத்தில் நீ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா மறைஞ்சிக்கிட்டு இருக்க. இவனுக்குன்னா சரியான கடுப்பாயிடுச்சு. அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா போகாத போகாத அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறா. ஹீரோ என்னதான் இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு வழியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட ரூமுக்கு போகிறான். போகும்போது இவனுக்கு அத்தனை ட்ராமா எல்லாமே கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு போகுது. அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அடைச்சி வச்சதே அந்த ரூமில் தானே. போய் பார்க்குற அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கூலாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவங்க கிட்ட கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இதுதான் உங்களோட கடைசி வார்னிங்காக இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. நான்லாம் அவனை அடிக்கல, நீ தானே அவளை அடிச்ச, உன்கிட்ட பேசினங்காட்டி தானே அப்படி நான் அடிக்க வச்சேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பழிய போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேலே நிறுத்துங்க, உங்களை கொல்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா நானே கொல்ற போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. அவன் என்னோட பொண்டாட்டி, நான் அடிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களை உயிரோடையும் நீங்கள் பார்க்க முடியாது, என்னையும் சரி அம்மாவையும் சரி, இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கிடுங்கன்ட்டு அவங்க அப்பாவை தூக்கி போட்டுறான். சரி என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்க, பட் நீ பண்ண வேலை உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இவன் எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இல்லை, ஏன் நான் பண்ண என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ட்டு இருக்க. நிஜமாக தான் சொல்கிறியா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு நிஜமாலுமே தெரியுமா, நீ அவளை உன்னை எப்படி உன்னால் அவள் வாழ்க்கை மாறுச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி காரணத்துக்கு காரணமே அவள் ஹீரோ பார்க்க வந்தங்காட்டி தானே. ஹீரோயினோட அம்மா போய் சண்டை போட்டிருப்பாங்க, உன் பையனை பார்க்க வந்து தான் என் பொண்ணு இப்போ இப்படி இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்திருப்பாள். அதை எல்லாத்துக்கும் சரி அவங்க அம்மா சரியான வெறியில் அன்னைக்கு உட்காந்து சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலே அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஹீரோனால கோமாவில் இருந்தால் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஹீரோக்கு சரியான வெறியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை அவள் ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அங்கே தான் அவங்க அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவன் ஓடு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின்ட்டு அந்த காலடியை பார்த்துருப்பான்ல, அது கூட நம்ம ஹீரோ எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்க மாட்டான். இப்போ அவனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லவ் தான் பெருசு, அந்த அத்தனை ரிவெஞ்ச் ஆகிற என்னதான் இருந்தாலும் சரி லவ் தான் பெருசு அப்படின்னு பேசியிருப்பாள். அது எல்லாத்தையும் இவன் மண்டைக்குள்ளே போட்டுட்டு நான் அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், இன்னும் அவள் எனக்காக நின்றுட்டு இருக்கான்ட்டு அந்த வெறியில் நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கேன்ட்டு அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உண்மை தெரிஞ்சிருச்சு. இவங்க சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா இல்லை ஹீரோயின் டேரக்டர் ஆனாலா இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக கட்டியிருப்பான். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.